நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபயணம். ஃபியூச்சர் மைண்ட் மற்றும் வாய்மை குரல் இணைந்து நடத்திய போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபயணத்தில் திரு கே சங்கர் ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார்கள். இருக்கிறது, உலக அளவிலே இருக்கிறது, இந்தியா அளவிலே இருக்கிறது, மாநிலம் அளவிலே இருக்கிறது. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போதைப் பொருட்களுடைய பிரச்சனை இருக்குது என்று நினைக்க வேண்டாம். இந்தியாவில் பல மாநிலங்களில், நிறைய மாநிலங்களில், குறிப்பாக பெரிய மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஜூன் 26ஆம் தேதி என்னது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினம், சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினம், இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். அன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேரத்தானை இனாகுரேட் பண்ணார். அதில் அவரும் அந்த மேரத்தான் நடந்தார். எதற்கு நான் சொல்ல வரேன் என்றால், டாப் மோஸ்ட் லெவலில் இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஹையஸ்ட் லெவலில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த போதைப் பொருட்கள் ஒழிப்பு, அந்த இலக்கை, அந்த விஷயத்தை நம்ம அமல்படுத்துறதுக்கும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்குள்ள முயற்சிகள் எவ்வளோ தீவிரமாக நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். போதைப் பொருட்கள் ஒழிப்பு ஏதோ காவல்துறையுடைய வேலை மட்டுமில்லை. உலக அளவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை ஒழிக்கிறது எப்போ வெற்றி பெறும் என்றால், ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், காவல்துறை. இப்போ நான் இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ சிஐடியில் இருக்கிறேன். அதுவும் அதனுடைய மெயின் வேலையை மாநில அளவில் போதைப் பொருட்களை தடுக்கிறது தான், ஒழிக்கிறது தான் அதோடைய வேலை. இப்போ நானும் அதே வேலை தான் இருக்கிறேன். அப்போது ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்றால், நம்ம போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை குறைக்கணும், அதற்கு டிமாண்டை கம்மியாக்கணும், அதனுடைய பயன்பாட்டை கம்மிப்படுத்தணும். அது எப்படி முடியும்? அது பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த விழிப்புணர்வை உருவாக்கணும். ஒவ்வொரு இளைஞர்களும் அதை தெரிந்து கொள்ளணும், உணரணும். அதாவது போதைப் பொருட்கள் ஒரு தீமை, இந்த போதைப் பொருட்கள் நாம் எடுத்துக்கக்கூடாது, நம்ம பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். அதற்கு தான் இன்றைக்கு நம்ம ஃபியூச்சர் மைண்ட்ஸ் மற்றும் வாய்மை குரலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த வாக்கத்தான் நல்ல முயற்சி. இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இந்த முயற்சியை எடுக்கணும். அப்போ தான் இது ஒரு மூமெண்ட்டாக மாறும். ஒரு மூமெண்ட்டாக மாறினால் கண்டிப்பாக இந்த டிமாண்டு குறையும், அதோட பயன்பாட்டு குறையும். பயன்பாட்டு குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொருளாதாரத்தை படிச்சிருப்பீங்க, யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்களோ, எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே சப்ளை ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் என்ன தடுத்தாலும் வரும். அப்போ அந்த டிமாண்டை குறைச்சால் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக குறைய தொடங்கும். ஆகவே டிமாண்ட் ரிடக்ஷனில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியம். எல்லா பகுதியிலையும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தணும். பொதுமக்களை இந்த சமூக சேவையில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஆட்கள் மக்கள் முன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தினால் கண்டிப்பாக இது பரவலாக ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாருக்கும் தெரியும். அப்போது கண்டிப்பாக குறையும். நம்மளை ரிவீல் பண்ணிவிடுவாங்களோ, அடுத்தது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற ஒரு அச்சம் இருக்கலாம். அதற்கு தான் உங்களுடைய டீட்டெயில்ஸு, உங்களுடைய பர்டிகுலர்ஸு இதெல்லாம் நீங்கள் அதை ரிவீல் பண்ணாமலே, அதை தெரிவிக்கலாமே நீங்கள் அதை ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது ஒரு நல்ல ப்ரொவிஷன். அதில் இருந்தால் கண்டிப்பாக அதை நாங்கள் தினந்தோறும் ஸ்டடி பண்ணுறோம். எங்கெங்கே நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறோம். அங்கே ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லை அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஆகவே கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும். அதனால் இந்த ட்ரக் ஃப்ரீ ஆக்ட் தமிழ்நாடை நீங்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் பயன்படுத்தணும்.
இன்றைக்கே நீங்கள் எல்லோரும் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி வச்சு எங்கேயாவது உங்களுக்கு இப்படிப்பட்ட தகவல் வந்துருச்சுன்னா உடனே அதை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச். எல்லோரும் பயங்கரமான கரகோஷத்தோட ஒரு நன்றி தெரிவித்துலாமல் சாரோட டைமுக்கும் இவ்வளோ தூரம் வந்து நமக்காக இந்த சில முக்கியமான இந்த ட்ரக் ஃப்ரீ ஆப் பற்றி மற்றும் போதைப் பொருத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி, அது மட்டும் கவர்மெண்ட்டோட மூவ் பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.